எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ராம் கார்த்திகா. இது ஆர்கே ஆரி வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம பேஜில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஷோல்டர் ரெண்டையும் வச்சு மடிச்சு அடிக்கிறேன். 2 தையல் போட்டுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த சைடு ஷோல்டரும் இந்த சைடு ஷோல்டரும் பேக் சைடு வச்சு டபுள் தையல் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு கிராஸு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நம்ம நெக்லேருந்து 3 இன்ச்சு, அதுக்கடுத்து 2.5 இன்ச்சு, மேலே அந்த ஊசி பகுதிக்கு 2.5 இன்ச்சு எடுத்துட்டு, அதுக்கு சென்டராக வச்சு நம்ம ஒரு லெஃப்ட் சைடும் நம்மளோட அக்கிள் சைடும் நெக் சென்டர் சைடும் ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்ம 2 கீழே மார்க் பண்ணியிருந்தோமா, அதை 2ஐயும் நேராக வச்சு மேலே 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து நேராக ஒரு தையல் போடுங்க. நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பிரியாமல் இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து எடுத்துருப்போம்ல, அதாவது நம்ம ஓப்பன் சைடு வரும், அந்த சைடு அதே மாதிரி 2 தையல் போட்டுக்கணும். எப்படின்னா, நம்ம இதை சென்டராக வச்சு நமக்கு ஒரு முக்கோண ஷேப் வரணும். அப்போனா தான் அந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, 2க்கும் சென்டராக எடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் வந்து கீழேருந்து மேலே 2.5 இன்ச் வைக்கிறோமா, அதுலேருந்து இந்த சைடும், அதாவது இந்த சைடும் நம்மளோட லெஃப்ட் சைடு அக்கிள் சைடும் ஒரு மார்க் வச்சுக்குவேன். அந்த மார்க் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு முக்கோண ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் இந்த சைடும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சேம் அதே தான். இப்படி எடுக்கும்போது நம்ம கிராஸ் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 3 அதுக்கடுத்து 2.5 வச்சுட்டு மறுபடியும் நம்ம கீழே 2 அந்த 3க்கும் 2.5க்கும் சென்டராக வச்சு மேலே வந்து ஒரு 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் அப்படியே தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி அக்கிள் சைடு நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அது முக்கோண ஷேப்பில் கிடைக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப கஷ்டமாக தான். அதே மாதிரி ரொம்ப ஃபார்முலாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற ஒரு மெத்தடு தான் அது. எல்லாத்துலேயுமே டபுள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ரொம்ப பிரிஞ்சு வராமல் ஈஸியாக இருக்கும். இப்படி கையை நான் வச்சு காமிக்கிறேன்னா, இப்படி வச்சு காமிக்கும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா தான் நமக்கு அது டாட் நல்லாயிருக்கும், கரெக்டாக பிடிச்சிருக்கும்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பட்டி எடுத்து நம்ம 2ஆக கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு, அதாவது ஒரு பட்டியும் இன்னொரு பட்டியும் பார்த்த மாதிரி தான் இருக்கணும். 2ம் ஒரே சைடாக வைக்கக்கூடாது. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. அதே மாதிரி நல்ல பக்கத்தை தான் வைக்கணும். நல்ல பக்கத்தை மேலே வச்சு நமக்கு வந்து பட்டி வந்து 2 துணியும் வைப்போம்ல, அடுத்த துணியும் அது மேலே வச்சுக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் மேலே துணியை வச்சு அடித்து திருப்பி எடுத்துக்கோங்க. அமுக்கு தையல் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் விட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு அப்படியே அதை மடித்து தைக்கணும். நான் வைக்கிற மாதிரி 1/4 இன்ச்சு வச்சு தைச்சிக்கோங்க. 1/4 இன்ச்சு எடுத்து தைச்சிட்டு அதை அப்படியே அந்த 1/4 இன்ச்சியை வந்து திருப்பி நம்ம அமுக்கு தையல் போடுவோம். அமுக்கு தையல் போட்டால் தான் நமக்கு கீழே பார்க்க வந்து நீட்டாக தெரியும். அந்த அமுக்கு தையல் போடுறதையுமே நம்ம கார்னரில் போடணும். அது வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டோ அந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ நான் திருப்பினானா அந்த மாதிரி வச்சு திருப்பிக்கோங்க. திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு விடாமல் அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. உங்கள் வீடியோ பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். நான் திருப்புற மாதிரியே திருப்பி உங்களுக்கு லைட்டாக திரும்பாமல் இருந்துச்சு அப்படின்னா அமுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக திரும்பிடும். நம்ம போட்ட தையல்லேருந்தே எடுத்து நேராக ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது 2ஐயும் என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக வச்சு கட் பண்ணி விடணும். ஏன்னா கோணையமானல இருந்தால் நமக்கு தைக்க முடியாது. ஸோ நேராக வச்சு கட் பண்ணிவிட்டு 2 பட்டியும் அளவாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு மேலே கீழே இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம ஊசி பக்கம் 2 ஒன்று போல் இருக்கணும். அங்கே ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. நாச் கொடுத்துட்டு இப்போ ப்ளவுஸில் வந்து நம்மளோட கிராஸ் பீஸ் இருக்கும்ல, கிராஸ் பீஸ்னால் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதாவது ஒரு சைடு வந்து பட்டியை வந்து நம்ம கீழே வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நல்ல பக்கம் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கிராஸ் பிடிச்சிருக்க பக்கம் தான் நம்ம கரெக்டாக கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி அந்த கிராஸை வந்து லைட்டாக மேலே தூக்கி விட்டுறணும். வைக்கும்போது சின்ன ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி முக்கோண ஷேப் இருக்கா, அந்த மாதிரி முக்கோண ஷேப்பாக வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து நேராக வரும். இல்லை நம்ம துணியிலேருந்தே நேராக வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தெரியும் நமக்கு. அதாவது அந்த ஸ்ட்ரெயிட் லைன், அந்த நெக்லேருந்து கீழே வர லைன் வந்து நம்ம கரெக்டாக இருக்காது. லைட்டாக ஒரு முக்கோண ஷேப்பில் இடைவெளி விட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அடுத்த சைடு நான் ஸ்டிச் பண்ணும்போதும் பாருங்கள். அப்போ ஒரு சைடு வந்து நம்ம கீழே வைக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சைடு வந்து அந்த பட்டியை வந்து நம்ம மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்குமே ஒரு 1/4 இன்ச்சு இடம் விட்டு ஸ்டிச் பண்ணால் போதும். இதையும் திருப்பி
கரெக்டாக அந்த அந்த கீழே இருக்க துணி வந்து நம்ம ப்ளவுஸ் பார்ட்டில் அட்டாச் ஆன மாதிரி இருக்கணும். அப்படி வச்சு நம்ம ஒரு அமுக்கு தையல் போடணும். அதில் அந்த ஓரத்துலேயே அமுக்கு தையல் போட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். அது மாதிரி எக்ஸஸ் துணி வர்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொக்கிப்பட்டி தைக்கலாம். கொக்கிப்பட்டி வந்து லெஃப்ட் சைடு தான் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு நேராக ஒரு கிளாத் எடுத்து மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு போல், அது இல்லை. ஒரு 1/4 இன்ச்சு தையல், அதாவது மேலே, அதாவது லெஃப்ட் சைடில் நல்ல பக்கத்து மேலே வச்சு நம்மளோட கிராஸ் சைடு சரிங்களா, நம்மளோட டாட் சைடு வந்து ஒரு நேராக தையல் போட்டுக்கோங்க. திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க சரிங்களா. போட்டுட்டு இந்த துணி என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ரெட்டையாக மடிச்சிடணும். அதாவது உள் பக்கமாக திருப்பி ரெட்டையாக மடிக்கணும். மடிக்கும்போது நம்மளோட அந்த ஓரம் இருக்குது பாருங்கள், லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அது ரொம்ப மொந்தமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஊசியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உள்பக்கம் திருப்பி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நேராக வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே சென்டராக நேராக அப்படியே மேலே கொண்டு போயிடும். அப்படியே திருப்பி நல்லா ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கோங்க. 2-3 தையல் போட்டுட்டு நேராக திருப்பி மேலே ஸ்ட்ரைட்டாக மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு அப்படியே நேராக ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா கொக்கிப்பட்டி நமக்கு ரெடி ஆயிரும் சரிங்களா. அவ்வளோதான். எக்ஸஸ் இருக்க துணியை வெட்டி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் வந்து இதுக்கு வந்து துணி பத்தலாம் அப்படின்னு சொல்லி வேறு கலர் துணி எடுத்திருக்கேன். அதாவது நமக்கு வீப்பட்டிக்கு கொக்கிப்பட்டிக்கும் சேம் கலர் வைக்கலாம். ஆனால் எனக்கு துணி இல்லாதனால நான் லெஃப்ட் சைடு மட்டும் வேறு கலர் வச்சேன். ஏன் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து நம்ம மடித்து உள்ளே வச்சுருவோம். ரைட் சைடு வைக்கும்போது நம்ம கெட்ட பக்கத்தில் வைக்கணும். ஸோ கெட்ட பக்கத்தில் வச்சு நம்ம நல்ல பக்கத்துக்கு திருப்புவோம். அதனால நான் ரைட் சைடுக்கு வந்து சேம் ப்ளவுஸ் கலர் துணியவே எடுத்துட்டேன் சரிங்களா. ரைட் சைடு அதாவது வீப்பட்டி அடிக்கிறதுக்கு வந்து கெட்ட பக்கம் வச்சு இப்படி ஒரு 1/4 இன்ச்சு தச்சுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி நம்ம அதாவது நெக் சைடு தான் தைக்கணும் சரிங்களா. அக்கிள் சைடு தைச்சிடக்கூடாது. நம்ம நெக் சைடு வச்சு 1/4 இன்ச்சு தைச்சிட்டு அப்படியே இதையும் என்ன பண்ணணும்னா திருப்பி அமுக்கு தையல் போடணும். அப்படியே என்ன பண்ணிடுங்க, திருப்பி அமுக்கு தையல் போட்டுருங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். அதே மாதிரியே வச்சு அமுக்கு தையல் போட்டுடணும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் பழகணும் அப்படின்னு நினச்சாலுமே நம்ம ஐடியில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், வேணும்னா கேட்டுக்கலாம். டெய்லரிங் கிளாஸ் இருக்குது. நம்ம ஆரி கிளாஸ் வந்து 500 ருபீஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ப்ரீபீட்டிங் கிளாஸுமே 100 ருபீஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு கால் பண்ணுங்கள். அப்படியே பார்க்குற எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.